பார்த்தோம். இப்போது தேமுதிகவில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள அந்த மாற்றங்கள், பதவி மாற்றங்கள் மற்றும் பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் பொறுப்பேற்றிருப்பதன் மூலமாக அந்த கட்சியில் மீண்டும் ஒரு எழுச்சியை மற்றும் தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை அந்த கட்சி உருவாக்க இயலுமா என்பது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான ஐயநாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த தேமுதிகவில் ஏற்பட்டுள்ள அந்த திருப்பங்கள் மற்றும் முன்னேற்றங்கள், இந்த பொதுக்குழு தொடர்பாக கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்ப தேமுதிகவின் பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த தேமுதிகவின் பொதுச் செயலாளராக இருந்த 18 ஆண்டுகளாக இருந்த விஜயகாந்தின் உடல்நிலை மற்றும் அவரது உடல்நிலையில் ஏற்பட்டுள்ள பின்னடைவு, முழுமையாக அவரால் செயல்பட முடியாத அந்த நிலையில் இந்த முடிவை, ஒரு உருக்கமான நிகழ்ச்சியான முடிவை இன்று மேடையில் ஏற்று அறிவித்திருக்கிறார்கள். அது அந்த தொண்டர்கள் மத்தியிலேயே ஒரு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசியலில் தேமுதிக அந்த 2005 முதல் 2011 ஆண்டு காலம் வரை அந்த கட்சியின் வாக்கு சதவீதமானது தொடர்ச்சியாக அதிகரித்தது. 2005 ஆண்டு கட்சி தொடங்கியதிலிருந்து அந்த கட்சியின் வாக்கு சதவீதமானது 8% ஒரு 10% நெருங்கியது 2009 ஆண்டு. 2011 ஆண்டிலும் அந்த கட்சி ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து அந்த எதிர்கட்சியாக உருவாகும் அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சியை அடைந்தது. அதன் பின்னர் ஏற்பட்ட அந்த சரிவுக்கு என்ன சார் காரணமா நினைக்கிறீங்க? தேமுதிக அந்த கட்சியே பாத்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய தொடக்கத்தை எப்படி விஜயகாந்த் பண்ணாரோ, அந்த கட்சியினுடைய வளர்ச்சி, அதனுடைய விரிவாக்கம், மக்களிடையே அது பெற்ற செல்வாக்கு, எல்லாவற்றுக்குமே அவர் மட்டுமே காரணமாக இருந்தார். அந்த கட்சியினுடைய செயல்பாடு அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. விஜயகாந்தனுடைய பேச்சு, விஜயகாந்தனுடைய பயணம், விஜயகாந்தனுடைய அறிக்கை, அப்படிதான் அந்த கட்சி இருந்துச்சு. அந்த கட்சியினுடைய நிர்வாக அமைப்பு அவரை தாண்டி அந்த மக்களிடையே தங்களை மிகப்பெரிய அளவிற்கு நிலைநிறுத்திக் கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்தையும் விஜயகாந்த் அளிக்கவில்லை என்பது வருத்தமான ஒரு செய்தி. எனவேதான் அவர் ஆக்டிவா இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியும் ஆக்டிவா இருந்துச்சு. இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்கலன்னு சொல்றீங்களா சார்? இரண்டாம் கட்டமா தலைவர்களை உருவாக்கல? இல்ல, செயல்பட விடல அல்லது அவங்க செயல்பட விடலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா சில நேரங்களில் தலைமைகள் என்ன பண்ணும்னா, தாங்க தான் எல்லாத்தையும் நிர்ணயிப்போம் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா, உள்ளூர் அளவில் அந்த கட்சியினுடைய செயல்பாடு முடங்கி போகிறது. அப்போ அந்த கட்சியினுடைய செல்வாக்கு அப்படின்றது ஒரு கட்டத்துக்கு வளர்ந்து அதுக்கப்புறம் அது என்ன ஆயிடும், முற்று பெற்று விடும். அதுக்கு மேல வளராது. அதுதான் இவரதுல ஏற்பட்டுச்சு. அதனாலதான் அவரே பாத்தீங்கன்னா அடுத்தபடியா நீங்க விருத்தாச்சலத்திலையும் தோத்தாரு, பன்ருட்டிலையும் தோத்தாரு இல்லையா? மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டாரு. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, கட்சி அந்த மக்களிடையே ஆழமாக வேரூன்றக்கூடிய அந்த முயற்சியை தேமுதிக என்கின்ற ஒரு கட்சி எடுக்கவில்லை. அப்ப விஜயகாந்த் தன்னை சுட்டுதான் எல்லாம் அப்படின்னு நினைச்சு அவர் செயல்பட்டது. அவருடைய நிர்வாக அமைப்பு இவர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது. அவர் தான் எல்லாம். பட் இருந்தாலும் ஒரு கட்சி எவ்வளவோ மக்கள் பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கெல்லாம் போராடணும் இல்லையா? ஆமா இல்ல